نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடருடைய 82வது நாளான இன்று ஹதரத் உமைர் இப்னு வஹப் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழரினுடைய வரலாற்றை பார்க்கிறோம். உமைர் இப்னு வஹப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவினுடைய புகழ்பெற்ற குறைஷியில் கினானா கோத்திரத்தைச் சேர்ந்த செல்வாக்கு பெற்ற குடும்பத்தினுடைய ஒரு புதல்வர் உமைர் அவர்கள். இஸ்லாத்திற்கு கிட்டத்தட்ட அபூஜகளுக்கு இணையான இஸ்லாமிய விரோதியாக ஒரு காலத்தில் அறியப்பட்டவர். அறியாமை காலத்து ஷைத்தான் என்றெல்லாம் கூட இவரை வரலாற்றாசிரியர்கள் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் எழுதியிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு அவ்வளவு பெரிய விரோதி. ஹிஜ்ரி 2 பத்ரு போர்க்களத்திற்கு பின்னாலே இவர் இஸ்லாமாகிறார். இவர் இஸ்லாமாகிற நிகழ்ச்சியும் இஸ்லாமிற்கு பின்னால் இவர் ஆற்றிய செயற்கரிய சேவைகளும் வரலாற்றிலே நின்று நினைவு கூறத்தக்கவை. இவருக்கு நாம் தலைப்பு கொடுக்கிற போது போர்க்கள வித்தகர் என்று கொடுத்திருக்கிறோம். ஆம், மக்காவில் அறியப்பட்ட வீரர்களில், அறியப்பட்ட அம்பெறிபவர்களில், அறியப்பட்ட போர்க்களத்தினுடைய தந்திரங்களை வகுப்பதில் மிகவும் அற்புதமானவர். ஒரு சின்ன சாம்பிள் இவருக்கு, இவருடைய போர்க்கள வித்தகராக இவர் இருப்பதற்கு ஒரு சான்றை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். பத்ரு போர் நடக்கிறப்போ குதிரையில் உட்காந்து அப்படியே ஒரு ரவுண்டு வந்தார். காஃபிர்களுக்கெல்லாம் பத்ரு களத்திற்கு வந்து விட்டாலும் ஒரு கவலை இருந்தது. என்னன்னா, முஸ்லிம்கள் எவ்வளவு பேருன்னு தெரியல. பொதுவாகவே எதிரிகள் எவ்வளவு பேர் என்று தெரிந்தால்தான் அதற்கு தேவையான இலக்குகள் நிர்ணயிக்க முடியும், ஆயுத தயாரிப்புகள் செய்ய முடியும், நம்மை நாம் திடப்படுத்தி கொள்ள முடியும். எவ்வளவு பேர் முஸ்லிம்கள்னு தெரியணும். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. முஸ்லீம்கள் எவ்வளவு பேருன்னு காஃபிர்களுக்கு தெரியல, காஃபிர்கள் எவ்வளவு பேருன்னு முஸ்லீம்களுக்கு தெரியல. ஆனால் முஸ்லிம்களின் படையிலே அவர்களினுடைய மாபெரும் பொக்கிஷம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவங்க ஓரளவு காஃபிர்களுடைய எண்ணிக்கை 1000 பேருன்னு கணிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹுடைய அறிவாற்றலுக்கா பஞ்சம், அவர்களினுடைய அனுமானத்திற்கா பஞ்சம். ரொம்ப ஈஸியாக ஒருத்தர்கிட்டருந்து வாங்கிட்டாங்க செய்தியை. நம்மளுக்கு போய் முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி கேட்டே இருந்தாங்க. பொதுவாகவே போர்க்களத்தில் எதிரிகள் எப்போதும் தன் எண்ணிக்கையை சொல்ல மாட்டார்கள். யாரும் வாங்க முடியல. முஸ்லீம்களுக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது, எத்தனை பேருன்னு தெரியலையேன்னு. அந்த பக்கம் ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறக்கோ என்னவோ, தண்ணி தேவைக்காகவோ என்னவோ இந்த பக்கம் வந்தார். பத்ரு கிணத்து பக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா நட்பு முறையில், நாளைக்கு காலையில் போர், நட்பு முறையில் அப்படி விசாரித்தாங்க. சாப்பிட்டாச்சா அப்படின்னாங்க. சாப்பிட்டாச்சுன்னார். என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னாங்க. ஒட்டக இறைச்சி சாப்பிட்டோம், பலமான விருந்து போல தெரியுது அப்படின்னு அப்படியே பேச்ச ஆரம்பித்து அவங்க 10 ஒட்டகம் அறுத்ததா அவங்கள்ட்ட தகவல் வாங்கிட்டாங்க. அப்போ ஒட்டகங்கள் அறுத்ததை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் வந்து தோழர்கள்ட்ட சொன்னாங்க, சுமார் 1000 பேர் அவங்க இருக்காங்கப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணித்து விட்டார்கள். இப்போது இது ரசூலுல்லாஹ்வுடைய அறிவாற்றல். நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல, ஒருத்தர்கிட்ட போட்டு வாங்கிறதுன்னு, ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டியான்னு போட்டு எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த மாதிரி முஸ்லீம்கள் எத்தனை பேருன்னு காஃபிர்களுக்கு தெரியணும். அவங்க ஆளாக பறக்கிறாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க மதீனாவிலிருந்து, முகம்மதுடைய அணியில் எத்தனை பேர்,
இவர் தான் இப்போ நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற நம்முடைய தலைப்பில் போர்க்கள வித்தகர் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறோமே, குதிரை எடுத்து ஒரு ரவுண்ட் அப்படி பத்ர் கிணத்தை சுற்றி முஸ்லீம்களை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தவர். எவ்வளவு பெரிய போர் திறனும் வியூகமும் யுக்தியும் தந்திரமும் இருந்தால், போரியல் தந்திரியாக இருந்தால் இந்த வார்த்தை சொல்லியிருப்பார். வந்து தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்னார், இன்னகும் சலாசுமே ரஜுல், அவங்க அநேகமாக 300 பேர் இருக்காங்க, கொஞ்சம் கூடலாம் அல்லது கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு சொன்னார். நாம் 313 பேர், ஏறத்தாழ ஓரளவு அவரனுடைய கணிப்பு என்பது 90% அல்ல 99% சரி. அவங்க 300 பேர் இருக்காங்க, கொஞ்சம் கூட இருக்கும் அல்லது கொஞ்சம் குறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே காஃபிர்கள் கேட்டாங்க, ஹல் வரா ஆகும் மததுன் நம்லா, அந்த 300 பேர் சொல்கிற அல்லது 300 சொற்பம் சொல்கிற அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது உதவி அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இவர் சொன்னார், லம்மஜித் வரா ஆகும் ஷையன், அவங்களுக்கு பின்னாடி வேறு ஒன்றும் உதவி இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா மலக்குகளை உமைர் பார்க்க முடியாது, மலக்குகள் அப்போது வருகை தரவில்லை, யுத்தகரத்திற்கு தான் வருகிறார்கள். தான் கண்ட காட்சியை வைத்து சொல்லுகிற உமைர் எவ்வளவு கணிப்பு பாருங்க. போர்க்களத்திற்கு மைதானத்திற்கு வந்திருக்கிற வீரர்களின் முகத்தை பார்த்தவர் சொல்லுகிறார் காஃபிர்கள்ட்ட, இதுக்கப்புறம் எதுவும் உதவியெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, லக்கின் ரைத்து உஜூககும் க உஜூகில் ஹையாத், நான் அவங்க முகங்களை எல்லாம் போருக்கு வந்திருக்கிறவங்களுடைய முகங்களை பார்க்குறப்போ பாம்பு முகங்கள் மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது முகமல்ல, ஒரு உணர்வை சொல்கிறார். அதாவது லா யமூதூன ஹத்தா யக்துலு மின்னா அஅதாதஹும், அநேகமாக அவங்க யாரும் நம்மள இருந்து அவங்க எண்ணிக்கை அளவுக்கு மௌத்தாக்காம அவங்க இறக்க மாட்டாங்க. சுருக்கமாக 300 பேர்னா நம்மள 300 பேரை காலி பண்ணிட்டு தான் இறப்பாங்க. வேற வார்த்தையில் சொல்றதுன்னா, அவங்கள ஒரு ஆள் இறக்கணும்னா நம்மள ஒரு ஆள் கதையை முடிக்காம அவங்க இறக்க மாட்டாங்க. தெளிவாக சொல்லிட்டு சொன்னார், ஃபமா ஹைரன் பில் ஐஷி பஅத தாலிக், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஹைர் இருக்குது? நாம் வந்திருக்கிறதுல 300 சில்லற பேர்த்த பறி கொடுத்தோம்னா எண்ணத்துக்கு ஆகிறது. ஆனால் முஸ்லிம் வீரர்களிடத்தில் அந்த உத்வேகம் தெரிகிறது. ஜாக்கிரதை, ஃபந்துரு ரஅயக்கும், உங்களுடைய யோசனைப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டார். எந்த அளவுக்குன்னா, போர்க்களத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இவ்வளவு பேசுகிறார், எண்ணிக்கை பேசுகிறார், அவங்க வீரத்தை பேசுகிறார், அவங்க போர்க்களத்தில் இருக்கிற அவர்களின் ஜிஹாதினுடைய வேட்கையை பேசுகிறார். பேசிட்டு ரொம்ப ஜாக்கிரதை, நம்ம அவங்க அளவுக்கு நம்ம ஆளுகளை இறக்காம அவங்க மௌத்தாக மாட்டாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இந்த பேச்சுக்கு அப்புறம் பத்ரில் சில தலைவர்கள்லாம் தஅஸ்ஸரு பி கலாமிஹி வகாது யஊதுன இலா மக்கா பிலா கிதாலின், வரலாற்று ஆசிரியர்களுடைய வார்த்தை. அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி பத்ர் போரே செய்யாமல் மக்காவுக்கு திரும்பி போயிடலாமான்ட்டு பேசியிருக்காங்க நிறைய பேர். வானா உமைர் சொல்கிறத பார்த்தா அவங்க தான் ஜெயிப்பாங்க போல தெரியுது, போயிடலாமான்னு. ஆனால் அபூஜஹல் உள்ள பூந்து உமைர் பேச்சை ஓவர்டேக் பண்ணி மிகைத்து, அப்படியெல்லாம் இல்லை, தயவு செஞ்சு நம்ம போவேனா, நம்ம யாரு, நம்ம என்ன, நம்ம பரம்பரை என்னன்னு போர்க்கள நெருப்பை உக்கர மூட்டி அபூஜஹல் பேசியதால் மீண்டும் போர் தொடங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டது. தொடங்கிய பத்ர் போர்க்களத்தினுடைய முதல் அம்பு காஃபிர்களிருந்து ஃபர்ஸ்ட் அம்பு முஸ்லிம்களை நோக்கி வந்தது இந்த உமைருடைய அம்பு. இவ்வளவு பெரிய உமைர் பத்ர் போர்க்களத்தில் அவர் தப்பிச்சதே பெருசு. காயத்தோட படுத்து கிடந்தவர் போயிட்டாருன்னு நினைச்சா அப்புறம் மெதுவாக எந்திரிச்சு இருக்குது உயிர், அப்படியே தத்தி தடுமாறி வெளியே வந்து மக்காவுக்கு வந்துட்டார். ஆனால் பத்ர் போர்க்களத்தினுடைய முடிவில் மிக பெரும் சோகம் அவருக்கு உண்டு. உமைருக்கு என்ன தெரியுமா? உமைருடைய மகன், அவர் பேர் வஹப். அப்போவெல்லாம் அத்தா பேரையே வைப்பாங்க பெரும்பாலும் மகனுக்கு. இவங்க உமைருடைய அத்தா பேரும் வஹபு தான், உமைருடைய மகன் பேரும் வஹபு தான், வஹபுபின் உமைர், உமைருடைய மகன் வஹபு. கைதிகளாக பத்ர் போரில் பிடிக்கப்பட்டவர்களில் அவரும் ஒருவர். சொந்த மகனை முஸ்லிம்கள் கைது செய்து அடைத்து வைத்திருக்கிறார்கள், கட்டி வைத்திருக்கிறார்கள் என்கிற ஆதங்கம் உமைரை போட்டு வாட்டி வதைக்குது. பொதுவாக பத்ர் முடிந்ததற்கு பிறகு சுமார் 1 மாத காலம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்.
சந்தோஷத்தால் மதீனா நிரம்பி வழிந்தது, சோகத்தாலும் துக்கத்தாலும் மக்கா நிரம்பி வழிந்தது. மக்காவிலே வீடுகளில் எல்லாம் ஒப்பாரி சத்தம்தான் கேட்கலையே ஒளியை, எல்லா வீட்டிலும் அழுகை. அதையும் கூட சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. பத்ரில் முஸ்லிம்கள்கிட்ட வாங்கின அடி எவ்வளவு பயத்தை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா, எங்க சத்தம் போட்டு அழுதா திரும்ப வந்து அடிச்சிருவாங்களோ என்பதால் அவர்களுடைய பழக்கத்தின்படி ஒப்பாரி வைக்கவில்லை என்று குறிப்பிடுகிற வரலாற்று ஆசிரியர்களும் உண்டு. சரி, வந்தாச்சு. வந்த உடனே பத்ருடைய சோகம் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. இந்த நேரத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. நீங்கள் நிகழ்ச்சியை நன்கு கவனிக்க வேண்டும். உமைரை இஸ்லாத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற நிகழ்ச்சி இது. உமைர் அவருடைய ஃப்ரெண்டு சஃப்வான் 2 பேரும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பேசுகிற இடம் தனியான இடம், யாரும் கிடையாது அங்கே. நைட்டு நேரம், கும் இருட்டு, இவர்கள் இருவர் மட்டும்தான். சஃப்வான் இவருடைய நெருங்கிய நண்பர், உயிர் நண்பர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. மட்டுமல்ல, உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சச்சா மகன் தான் சஃப்வான். 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த உரையாடல் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக நோவினை செய்தவர்களில் ஒருவர் உமைர். ஹிட் லிஸ்டில் இருக்கிறார் காஃபிர்களில் கடுமையாக. அப்போது உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ சஃப்வான் சொல்கிறார், இது என்ன வாழ்க்கை, பத்ரில் இப்படி ஈனத்தனமாக தோத்துட்டு வந்து ஒரு பாரம்பரிய பெருமை உள்ள சண்டை பூமியில் நாம் இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்து மக்களை திரும்பி வந்திருக்கிறோமே, இதுக்கு மேலே வாழணுமா அப்படின்னு பேசுகிறாரு சஃப்வான். இப்போ உமைர் சொன்னார், நீ சொன்னது உண்மைதான், நீ சொன்னது உண்மை. எனக்கு மட்டும் கடன் எக்கச்சக்கமாக இருக்குது, நான் அடைக்க வேண்டியது. அந்த கடன் மட்டும் இல்லைன்னா, அதே மாதிரி எனக்கு மனைவி மக்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு நான் செலவழிக்கணும், சம்பாரித்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும். அந்த குடும்பம் மட்டும் இல்லைன்னா, நல்லா கவனிக்கணும், கடன் இல்லை என்றால், மனைவி மக்கள் என்கிற அந்த குடும்பம் இல்லை என்றால், நேர வாளை எடுத்துட்டு போய் டைரக்டாக ரசூலுல்லாஹ் முகம்மதுகிட்ட போய் முகம்மதை கொன்னுட்டு தான் வருவேன் அப்படின்னு பேசினாரா இல்லையா? டக்குன்னு பிடிச்சிக்கிட்டார். யார்? சஃப்வான். எப்படி போவேன், என்ன, ஏன் என் பையனை அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க, என் பையனை பார்க்குறதுக்காக நான் போவேன், வாளை எடுத்துகிட்டு போய் நேராக முகம்மதை வெட்டி போட்டு வருவேன். இதுதான் சந்தர்ப்பம் என்று புரிந்து கொண்ட சஃப்வான் சொன்னார், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், உன்னோட எல்லா கடனையும் நான் அடைக்கிறேன், எல்லா கடனும் என் பொறுப்பு, அடைச்சிட்றேன். அதுக்கு அடுத்தது உன் குடும்பம் சொன்னேன், உன் குடும்பமும் இனிமேல் என் குடும்பம். என் மக்களுக்கு செலவழிக்கிற மாதிரி நான் உன் மக்களுக்கு செலவழிப்பேன். உன்னுடைய குடும்பத்தில் செலவினங்களுக்கு ஒன்றும் இருக்காதுங்கிற கவலை உனக்கு வேண்டாம், முழுசாக அது என்னுடைய செலவு, என் பொறுப்பு, என் உயிருள்ள வரையில் அவர்களை நான் பார்த்து கொள்வேன்னு சொன்ன உடனே உமைர் சொன்னார், அப்பன்னா இது ஒப்பந்தம், இதை யார்கிட்டையும் சொல்லாத, மக்காவில் ஒருத்தர்கிட்ட கூட பேசாத, எனக்கும் இடையில ஒப்பந்தம், இது மறைச்சே வையி, நான் நேராக போய் நான் சொன்ன பிரகாரம் முகம்மதை கொன்று விட்டு வருகிறேன், என் கடன் உனது பொறுப்பு, என் குடும்பம் உனது பொறுப்பு. அவ்வளோதான். நள்ளிரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த ஒப்பந்தம். உமைரும் சஃப்வானும் பிரிந்து விட்டார்கள். மறுநாள் காலை உமைர் கிளம்புறார். புகழ்பெற்ற பத்ரிலே கலந்து கொண்டு அவருடைய வாளை கையில் எடுத்துக்கிட்டார். வெறும் வாளில் எல்லாம் குத்தனா வேலைக்கு ஆகாது, அதில் விஷத்தை தோய்ப்பார்கள். ஏன்னா இறங்கின உடனே வாளும் இறங்கும், அதனுடைய விஷமும் தோய்த்து கொள்ளும். விஷத்தில் முக்கி எடுத்துட்டு வாளை தன்னுடைய இதில் வச்சுட்டு கிளம்பிட்டார். நேராக மதீனா வந்தார். கரெக்டாக அவருடைய ஒட்டகம் மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் இறங்கி பள்ளிவாசலுக்கு முன்னாடி என்னமோ வழக்கமாக வர்ற ஆள் மாதிரி மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் ஒட்டகத்தை கட்டுறாரு. அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே ஒரு ரவுண்டு கட்டி அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேச்சு எதை பற்றி தெரியுமா? பத்ரு போரில் என்ன நடந்துச்சு, பத்ரு போரில் அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான், நான் அவங்கள இப்படி பண்ணேன், அவங்க என்ன இப்படி பண்ணாங்கன்னு பத்ரனுடைய முதாக்கரா, பத்ரனுடைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டப்புன்னு பார்த்துட்டார் உமைர் வந்ததை. கட்டணதை பார்த்த உடனே வாகனத்தை கட்டுறதை பார்க்குறாரு. உருவிய வாளோடு வருகிறான், கையில் வாள், அதையும் பார்க்கிறார். பார்த்த உடனே உமர் சொன்னார்,
ஹாதல் கல்பு அதுவுல்லா, இதே வார்த்தை உமர் சொன்னுவதால் நாம் பிரயோகிக்கிறோம். இந்த நாய் அல்லாஹ்வுடைய விரோதி ஆயிற்று. இந்த உமைர் எதற்கு இங்கு வந்தது? மஜா இல்லா லி ஷர்ரின், கண்டிப்பாக இவன் வர்றான்னா ஒரு தீங்கோட தான் வருவான். அவர் வர்றதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டுன்னு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறக்காக போய், ஹாதா அதுவுல்லாஹி உமைர், அல்லாஹுடைய விரோதியான உமைர் வந்திருக்கிறார். ஜா பிசைஃபின் முத்தவஷஹா, அந்த வாளை உருவிய வண்ணம் கொல்வதற்கு தோதுவாக உருவிய வாளோடு வருகிறார். ஒன்றுமே சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅத்கில்ஹு அலைய, எங்கிட்ட அனுப்புப்பா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் வந்தார். நேராக வந்த உடனே முதல்ல அவரோட வாளை பிடிச்சி அவரோட கழுத்தில், அதாவது நீ ஏதாவது பண்ணேன்னா உன் வாளை வச்சு உன் கழுத்தை அழுத்திடுவேங்கிற மாதிரி உமைரை பிடித்து கொண்டு, உமைர் பெருமானாரை கொல்லுவதற்கு கொண்டு வந்த வாளை அவர் கழுத்தை நோக்கிய வைத்த வண்ணம் அப்படியே தள்ளிட்டு வந்தார். யார்கிட்ட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. இப்போ கழுத்தில் வாள் இருக்கிறது. உமைரை தள்ளி கொண்டு உமர் போகிறார். போகிற போக்கில் சுற்றி இருந்த அன்சாரிகள்கிட்ட எல்லாம் சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அத்கிலூஹு அலன் நபி, ரசூலுல்லாஹ்ட்ட இவனை கூட்டிகிட்டு போகலாம், வாங்க கூட்டிகிட்டு போங்க. ஆனால் வஹ்தரு அலைஹி மின் ஹாதல் ஹபீஸ், இந்த மோசமானவன், இந்த அருவருப்பானவன் இவன்கிட்ட இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஃபஇன்னஹு கைரு மஅமூன், இந்த உமைர் நல்லவன் அல்ல, இவன் நாமெல்லாம் அச்சம் தீரக்கூடிய அளவுக்கு உள்ளவன் அல்ல, இவன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட உள்ளே நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க உமர்கிட்ட, உமர் விடுங்க அவரை, அர்சில்யா உமர் விடுங்க. விட்டார். நார்மலாக வாள் கையில் வேறு இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு லேசாக ஏதாவது துணிஞ்சிருவானோ என்ற பயம். விட சொன்ன உடனே விட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உதுனு யா உமைர், பக்கத்தில் வா. உமைர் பக்கத்தில் வா. பக்கத்தில் வந்தாச்சு. வந்த உடனே உமைர் ஆரம்பித்தார். நாம் சபாஹன், குட் மார்னிங் சொல்கிறோமல்ல, மக்காவில் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சலாமெல்லாம் கிடையாது. அப்போ குட் மார்னிங் தான் சொல்லுவாங்க. நல்ல காலையாகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது அறியாமை காலத்தினுடைய மக்கள் சந்திக்கிற போது உள்ள பேச்சு வழக்கின் சலாமை போல் அது ஒரு காணிக்கை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை சங்கைப்படுத்தி இருக்கிறான். நீ சொன்ன இன்அம் சபாஹன் அப்படின்னு அந்த குட் மார்னிங் நல்ல காலை அப்படிங்கிறத விட எங்களுடைய இறைவன் சொர்க்கவாசிகளுடைய தஹியத்து காணிக்கையாக இருக்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை கொண்டு அல்லாஹ் எங்களை சங்களைப்படுத்தி இருக்கிறான். அதனால் உன்னுடைய இந்த நல்ல காலையெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ தான் விஷயம் நடக்குது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபமஜா பிக யா உமைர், உமைரை என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார், ஜிது லிஹாதல் அசீர் அல்லதி ஃபி ஐதீக்கும் ஃபக்ஷவ் ஃபீஹி, அதான் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறீங்கல்ல, என் பையன் கைதியாக இருக்கார்ல, அவர் விஷயமா நான் அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அவர் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் இதாக நடந்துக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கைதியை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, காலஃபமா பாலு சைஃபி ஃபி உனுகி, கைதியை பார்க்க வர்றவர் கையில் எதுக்கு வாளோட வர்றாரு அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாள் எதுக்கு கையில்? உருவிய வாள் எதுக்கு கையில்? விஷம் தோய்ந்த வாள் எதுக்கு கையில் அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, பேச்சை மாற்றணுமே, வசமாக கரெக்டாக கேட்குறாங்க பாயிண்ட்டை. உமைர் என்ன பண்ணார் தெரியுமா? கப்பஹ அல்லாஹு மின்ஹாதிகி சுயூஃப் மா அக்னத் அன்னா ஷையா, இந்த வாளெல்லாம் நாசமாக போட்டோம், இந்த வாள் எங்களுக்கு என்ன உதவி செஞ்சிச்சு? அதாவது பத்ரில் தோத்ததை சொல்கிறார். இந்த வாளெல்லாம் கையில் இருந்தும் நாங்கள் தோத்தான போனோம் உங்கள்கிட்ட, நீங்கள் தான் எங்களை அடிச்சிட்டிங்களே. கப்பஹ அல்லாஹு மின்ஹாத சுயூஃப், இந்த இந்த வாட்களை எல்லாம் அல்லாஹு தாலா அசிங்கமாக்குவானாக, எங்களுக்கு எந்த வகையிலையும் உதவலை. ஸல்லல்லாஹு திரும்ப கேட்டாங்க, அஸ்திக்னி மல்லதி ஜிதலா, நீ எதுக்கு வந்தேங்கிறத தயவு செய்து என்கிட்ட உண்மையை சொல்கிறியா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் திரும்ப சொன்னார், மாஜிது இல்லா லிதாலிக், நான் வேறு எதுக்கும் வரல, இதுக்கு தான் வந்தேன். கைதி, என் மகன் கைதியாக இருக்கான், அவனை பார்க்க வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது உடைச்சிட்டாங்க விஷயத்தை. பல் கஅத்த அன்த வ ஸஃப்வான் இப்னு உமைய்யத ஃபில் ஹஜர்,
மக்காவில் கஅபத்துல்லாவிற்கு அருகே நீயும் சஃப்வானும் 2 பேரும் இரவு அமர்ந்திருந்தீர்கள். ஃபதகர்துமா அஸ்ஹாபல் கலீப், பதிரிலே இறந்து போன உங்கள் சொந்தங்களை பற்றி பேசி கொண்டிருந்தீர்கள். பூரா சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சஃப்வான் என்ன வாழ்க்கை இதுன்னு சொன்னார். உடனே நீ சொன்ன, என் மகனை பிடித்து விட்டார்கள் என்று நீ சொன்னாய். சஃப்வான் சொன்னார், என் தந்தை உமையாவை கொன்று விட்டார்கள்னு அவர் சொன்னார். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப நீ சொன்ன, எனக்கு கடனும் என் குடும்பத்தின் பொறுப்பும் இல்லை என்றால் மதீனா போய் முகம்மதை கொன்று விடுவேன்னு நீ சொன்ன. அதுக்கு சஃப்வான், கடன் எனது பொறுப்பு, உனது குடும்பம் எனது பொறுப்புன்னு சஃப்வான் சொன்னார். வல்லாஹு ஹாயிலும் பைனக வ பைன தாலிக், இந்த நிகழ்ச்சி நடந்த போது உங்கள் 2 பேருக்கிடையில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உச்சக்கட்ட அதிர்ச்சி, ஷாக் அடித்த மாதிரி. யாரும் கிடையாது. 2 பேரும் நள்ளிரவில் பேசிக்கொண்ட உரையாடல் ஒப்பந்தம் வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அதுவும் ஒரு உள்ளூர் மக்கா அல்ல, பல 100 மைல்களை தாண்டிய மதீனாவில் பெருமானாரின் காதுகளுக்கு உரையாடல் முழுசா வருது. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உரையாடல் முழுக்க தப்ரீல இது போன்ற தபரானியில் போன்ற நூல்கள் எல்லாம் அந்த முழு டீட்டெயிலோடு வருது. அப்படியே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னது தான் தாமதம். ஒரு நிமிஷம் யோசிச்சார். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியாது. வாளை தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு களிமா சொல்லிட்டார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இஸ்லாத்தில் சேர்ந்த அந்த சூட்டோடு பேசினார் உமைர். கது குன்னா யா ரசூல் அல்லாஹ் நுகத்திபுக பிமா குன்த தஅதீனா மின் கபரி ஸமா, வானத்திலே இருந்து நீங்கள் வகியின் மூலம் கொண்டு வந்த செய்திகளை எல்லாம் இத்தனை காலம் நான் மூர்க்கத்தனமாக மறுத்திருக்கிறேன். ஆனால் இப்போது நீங்கள் போட்டு உடைத்த இந்த விஷயம் வஹாதா அம்ருன் லம் யஹ்துருஹு இல்லா அன வ சஃப்வான், என்னையும் சஃப்வானையும் தவிர வேறு யாருக்கும் தெரிய முடியாத விஷயம். வல்லாஹி ல அஅலம் மா அதாக பிஹி இல்லல்லாஹ், உங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க முடியாது என்று சொல்லி நான் இஸ்லாத்திலே நுழைந்து விட்டேன்னு சொன்னாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே நின்று இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற அன்சாரிகளை எல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 ஆர்டர். ஃபக்கிஹு அஹாக்கும் ஃபி தீனி, இவரை கூட்டிகிட்டு போய் மார்க்க சட்டங்களை எல்லாம் சொல்லி கொடுங்க. வஅல்லிமுஹுல் குர்ஆன், இவரை கூட்டிகிட்டு போய் குர்ஆன் ஓதி கொடுங்க. 3வது வஅத்லிகு அசீரஹு, இவருடைய கைதியாக இருக்கிற இவருடைய மகனை ரிலீஸ் பண்ணுங்க. ஃபகதாலிக ஃபஅலு, சஹாபாக்கள் அதே போல செய்தார்கள். அங்கே சில நாட்கள் தங்குகிறார் உமைர். மார்க்கம் படிக்கிறார், குர்ஆன் படிக்கிறார், குர்ஆன் ஓத கற்கிறார். இதுவரை வகியாய் வந்த வசனங்களை எல்லாம் வாங்கி வாங்கி ஓதி பார்க்கிறார், சிந்திக்கிறார். முஸ்லிமாக மட்டுமல்ல, பக்கா முஸ்லிமாக மாறிவிட்டார். பக்கா முஸ்லிமாக மாறிட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட இதையெல்லாம் கற்று முடித்த உடனே வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இறைவனின் ஜோதியாகிய மார்க்கத்தை அணைக்க வேண்டும் என்று மூர்க்கத்தனமாக போராடியவர்களில் நானும் ஒருத்தன். உங்கள் பேர்லையும் உங்கள் குடும்பத்து பேர்லையும் கடுமையான நோவினைகளை தந்தவர்களில் நானும் ஒருத்தன். இப்போது நான் உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். நான் மக்காவுக்கு போக வேண்டும். எந்த வாயால் இஸ்லாத்திற்கு தடை போட்டேனோ அதே வாயால் நான் இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரையும் இஸ்லாத்துக்கு வாருங்கள்னு நான் கூப்பிடணும். தயவு செய்து நீங்கள் எனக்கு அனுமதி தரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். அவர் மக்காவுக்கு வருகிறார். யார்? உமைர். இப்போது அவர் சஃப்வானை சந்திக்க வேண்டும். சஃப்வானுக்கும் இவருக்கும் உள்ள உரையாடல் என்ன தெரியுமா? முகம்மதுவின் தலையை முடித்துவிட்டு வருவதாகத்தான் ஒப்பந்தம். இவர் மக்காவிற்கு வருகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு இவர் வேகமாயிட்டார், தீனில் வேகமாயிட்டார். அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார், நான் மக்காவுக்கு போகணும், என்னுடைய குஃபுரோடு காஃபிராக நான் இருக்கிறப்ப எத்தனை இடத்துல உட்கார்ந்தனோ அத்தனை இடத்துலையும் நான் ஈமானோட போய் உட்காரும். சரித்திர ஆசிரியர் அல்லாமா இப்னு இஸ்ஹாக் அவர்கள் தங்களுடைய சீராவிலே பதிவு செய்கிறார்கள்,
மக்காவில் உமைரின் கையிலே முஸ்லிமானவர்கள் ஏராளமான பேர். முகம்மதுவின் தலையை கொல்லுவதற்கு போனவருடைய கையிலே அல்லாஹ் ஒரு பெருங்கூட்டத்தை முஸ்லிமாக வைக்கிறான் என்பது வரலாற்றின் மிகப்பெரிய மாற்றம், சரித்திரத்தின் புரட்சி அது. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இவர் இஸ்லாத்தில் இந்த வேகத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அதாவது அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வல்லதி நப்சி பியதிஹி, என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லஹின்சீருன் கான அஹப்பு இலைய மின் உமைர், உமைரை விட பன்னி மேலானது எனக்கு என்னை பொறுத்தவரையும். உமைரை பார்ப்பதை விட உமைரை விட பன்று என்னிடத்தில் சிறந்ததாக இருந்தது. உமைர் காஃபிராக இருந்தபோது ஆடிய ஆட்டமும் செய்த சேட்டையும் அவ்வளவு. ஆனால் இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பிறகு அவருடைய மாற்றமும் அவர் ஆற்றி வரும் சேவையும் அவருடைய அழைப்பு பணியும் அன்னலாரின் மீது அவர் கொண்ட மஹப்பத்தையும் பார்க்கிற போது நான் இப்போது சொல்லுகிறேன், வலஹுவல் யௌம அஹப்பு இலைய மின் பஅதி வலதி, நாம் பெத்த மக்களை விட நான் உமைரை நேசிக்கிறேன். என்னுடைய மக்களில் சிலரை விட, நாம் பெத்த பிள்ளையை விட எனக்கு இப்போது உமைர் சிறந்தவராக இருக்கிறார். அல்லாஹ் நினைத்தால் எவ்வளவு பெரிய கொடும்பாவிகளையும் கொடூரர்களையும் கூட, மிகப்பெரிய எதிரிகளையும் கூட வசப்படுத்தி மார்க்கத்திற்கு தந்துவிடுவான் என்பதற்கு இவர் ஆதாரம். வாருங்கள், மக்காவுக்கு வருகிறவர் சஃப்வானை சந்திக்கிறார். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே சஃப்வான் ஊர் பூரா லூஸ் ஸ்டாக் நிறைய விட்டு வச்சிருந்தார். சஃப்வான் அங்கே சொல்லி வச்சிருந்தது என்ன தெரியுமா, உமைர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்திருங்க, ஒரு பயங்கரமான குட் நியூஸ் வரப்போகுது. அது எந்த மாதிரி நியூஸ்னா, அதாவது ரசூலுல்லாவை கொன்னுட்டு வருவாருங்கிற நினைப்பில் பேசுகிறார் யார், சஃப்வான். உங்களுக்கு விரைவில் ஒரு செய்தி வரும், அபிஷிரு பி வகாத்தின் ததீகுமுல் ஆன். எந்த மாதிரி செய்தி தெரியுமா, துன்சிக்கும் வகாத்த பத்ரின், பத்ரில் நடந்த உங்கள் காயமெல்லாம் மறந்து போயிடும். அப்படி ஒரு செய்தி ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொன்றுவிட்டு உமைர் வருவார் என்கிற நினைப்பில் சஃப்வான் மக்காவின் வீதிகள் முழுக்க இப்படி பேசி வச்சிருந்தார். மதீனாவிலிருந்து யார் வந்தாலும், அந்த மதீனாவிலிருந்து மக்காவுக்குள்ளே நுழையிற வழி இருக்குமா இல்லையா, டெய்லியும் பகல் அங்கே போய் நின்றுக்குவார். காலையில் யாராவது வர்றாங்களான்னு வர்றவங்கள்ட்ட கேட்பார், உமைரை பற்றி ஏதாவது தகவல் உண்டா, மதீனாவுக்கு போனார் ஒரு வேளையா, இன்னும் திரும்பலை, உமைரை பற்றி தகவல் உண்டா. மதீனாவிலிருந்து அந்த காலத்தில் ஒட்டகத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வர்றவங்க யாரும் எந்த தகவலும் சொல்ல. இந்த நிலைமையில் ஒரு ஆள் மட்டும் வந்தார். ஒரு வாகனம் ஓட்டி குதிரையில் வந்தவர் சொல்லிட்டார், யார், உமைரா. அவரெல்லாம் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார். அங்கே அவர் முஸ்லீமாக உட்காந்துருக்கார். சஃப்வானுக்கு பூமி சுத்துற மாதிரி இருக்குது, தன் கால்களை நம்ப முடியல, மயக்கம் வருது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மதீனாவிலிருந்து வந்தவர்கிட்ட, உமைரை பற்றி ஏதாவது தகவல் உண்டா, சஃப்வான் கேட்குறார். அவர் சொன்னார், உமைரா குர்ஆன் ஓதி பழகிட்டு இருக்கிறார், அங்கே வந்து உமைர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாரு, மார்க்க விஷயங்களை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சொன்னார், அல்லாவின் மீது ஆணையாக இந்த உமைர் மக்காவுக்கு வந்தான்னா நான் பேச மாட்டேன், அவன் முஸ்லீம் ஆயிட்டான்ல, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு, இன்று முதல் அவர் குடும்பத்திற்கு செய்து வரும் உதவிகளையும் இனிமேல் செய்ய மாட்டேன், எனக்கு துரோகம் இழைத்தவன் முஸ்லீம் ஆகிவிட்டான்னு சொல்லிட்டு சஃப்வான் வீட்டுக்கு போயிட்டார். இப்போது வாருங்கள், உமைர் மக்காவிற்குள் நுழைகிறார். நுழைஞ்சு உள்ள வந்து ஒரு கூட்டத்துக்கு இடையில சஃப்வானை பார்க்கிறார். உமைர் பார்த்துட்டு சஃப்வான் சஃப்வான் சத்தம் போடுகிறார். உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று வாய் நிரம்ப அழைக்கப்படுகிற இந்த சஹாபி உமைர் திரும்ப திரும்ப கூப்பிடுறார். சஃப்வான் புறக்கணிச்சிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். பேச்சுவார்த்தையே இல்லாமல் நாட்கள் கடக்கிறது, வருடங்கள் கடக்கிறது. கடைசியாய் சுருக்கமாய் வந்து விடலாம், மக்கா வெற்றி. மக்கா வெற்றி முழுக்க முழுக்க மக்கா ரசூலுல்லாஹுவின் கைவசம் வந்தபோது தலைவர்கள் நிறைய பேர் விரண்டோடினார்கள், நிறைய பேர் முஸ்லிமானார்கள், நிறைய பேர் பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ளே கிடந்தார்கள். சஃப்வானுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு, கொல்லுவதற்கு ஆள் அனுப்பிய அல்லாஹுவின் பெரிய விரோதி நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தப்பி ஓட வேண்டியதுதான். உமைர் எப்போதும் ரொம்ப நண்பர், உயிர் நண்பர்.
சிறிய தந்தையின் மகன் வேற. நேராக சஃப்வானுடைய வீட்டுக்கு வந்தார் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உமைர், அல்லாவுக்காக சொல்கிறேன், நீ நினைப்பது போல் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் இவ்வளவு உயரிய மார்க்கம். நிறைய சொன்னார். ஒரு அழைப்பிதழில் ஒரு அழைப்பாளி பேசுகிற அற்புதமான அழைப்பு அது. சொல்லிட்டு இருக்கிறப்பவே நீ ஒன்றும் சொல்ல வேண்டான்னு சொல்லி வாகனத்தை எடுத்து ஒட்டகத்தை நிறுத்தி தன்னுடைய துணி மணி என்னென்ன இருக்கோ எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போகிற பிளேனில் கிளம்புனார். அங்கே உள்ளவங்கள்ட்ட சொன்னார், ஜித்தா போகிறேன். ஜித்தாவின் துறைமுகத்துக்கு போய் அப்போல்லாம் யமனுக்கு அங்கிருந்து தான் கப்பல் ஏறணும். மக்காவிலே இருந்து வாகனத்தில் ஜித்தாவுக்கு கிளம்புகிறார். ஜித்தாவிலே இருந்து யமனுக்கு போவதாக ஏற்பாடு. உயிரை மாய்த்து கொள்ள போகிறார் என்றும் அங்கே பரவலாக பேச்சு. உமைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப கவலை. சஃப்வானை காப்பாற்றி ஆக வேண்டும். தன்னுடைய பால்ய காலத்தில் இருந்து சிநேகிதராய், சொல்லப்போனால் இவர் மதீனாவுக்கு கொல்றதுக்கு அனுப்பலைன்னா உமைருக்கே இஸ்லாம் கிடைத்திருக்காதல்லவா. அதனால் ஒரு வகையில் தனது இஸ்லாத்திற்கு காரணமான சஃப்வானை முஸ்லிமாக்கிவிட வேண்டும் என்கிற துடிப்பு, நிறைய பேரை இஸ்லாத்திலே சேர்த்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த துடிப்பு அதிகம் இருந்தது. உமைர் தடுக்கணும்னு நினைச்சார். சஃப்வான் போகிறத தடுக்க முடியலை. விறுவிறுவிறுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். வந்து சொன்னார், யா நபி அல்லாஹ், இன்ன சஃப்வான் சய்யிது கௌமிகி ஹரஜ ஹாரிபம் மின்க. அல்லாவின் தூதரே, சஃப்வான் அவர்களுடைய கோத்திரத்தின் தலைவர். அவர் சொல்றது அவர் குடும்பமே கோத்திரமே கேட்கும். அப்படிப்பட்டவர் இப்போது உங்களுக்கு பயந்து ஓடுகிறார். லியக்திஃப நஃப்ஸஹு ஃபில் பஹர், கடல்ல போய் தற்கொலை பண்றதுக்காக அவர் போறார். தயவு செஞ்சு எத்தனையோ பேருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீர்கள். ஃபம்மின்ஹு யா ரசூலல்லாஹ், இவரையும் நான் மன்னிக்கிறேன், இவருக்கும் நான் பாதுகாப்பு தர்றேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, கதம்மன்து, அவருக்கு ஆம்னு கொடுத்தாச்சு, அவருக்கு பாதுகாப்பு, இனி யாரும் அவரை கொல்ல மாட்டாங்க, நான் மன்னித்து விட்டேன், அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டேன். உமைர் இதோட போக விரும்பலை. ஏன்னா சஃப்வானை அவ்வளோ சீக்கிரமாக திருப்ப முடியாது. சஃப்வான் ஒரு புடிவாதக்காரர். அதனால் வேறு வழி இல்லை. என்ன பண்ணாங்க தெரியுமா? உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டீங்க, பாதுகாப்பு கொடுத்துட்டீங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஏதாவது கொடுங்களேன், ஒரு அத்தாட்சி கொடுங்களேன். உண்மையாகவே யாரும் எதிர்பார்க்காத அந்த அத்தாட்சியை நாயகம் கொடுத்தாங்க. மக்கா வெற்றியில் மக்காவிற்குள் நுழைகிற போது நாயகம் அணிந்திருந்தது ஒரு கருப்பு தலைப்பாகை. அதை கழட்டி கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போ சஃப்வான்கிட்ட போய் சொல்லு, இந்த தலைப்பா ரசூலுல்லாஹ்வுடையது, உனக்கு ரசூலுல்லாஹ்ட்ட இனி எந்த பயமும் இல்லை. எல்லாரும் வாயடைத்து போனார்கள். ஒருவர் முஸ்லிமாகுவதற்கான ரசூலுல்லாஹ்வுடைய அக்கறையும் ஈடுபாடும் இவ்வளவு தூரமா? வந்தா வராரு, வராட்டி போறாரு, போப்பா என்று பேசுகிற இயல்பு நிலை தானே இருக்கணும். ஆனால் தலைப்பாகை கழட்டி கொடுத்தாங்க. உமைருடைய கைகள் நடுங்குகிறது. அன்னலார் மக்கா வெற்றியின் போது அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா என்று வைத்து அவர்கள் ஓதிக்கொண்டே மக்காவிற்குள் எந்த தலைப்பாகை கட்டி இருந்தார்களோ அந்த கருப்பு தலைப்பாகையை வாங்கி கொண்டு வேகமாக போனார். சஃப்வானை துரத்திட்டு சஃப்வான் முன்னாலே போய்விட்டார். ஜித்தாவை நெருங்கும் சஃப்வானை வேகமாக போகிற உமைரின் குதிரை பொய்ப்பிடித்து விட்டது. சஃப்வானை சந்திச்சாச்சு. சஃப்வான்கிட்ட போய் உமைர் பேசினார், அல்லாவின் தூதர் உன்னை மன்னித்திருக்கிறார்கள், உனக்கு எந்த தண்டனையும் இல்லை, உனக்கு முழு பாதுகாப்பு, நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், இதை கொடுத்து அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பாகையை காட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் யோசித்த சஃப்வான் சொன்னார், இன்னி அஹாஃபு அலா நஃப்ஸி, எனக்கு உயிர் மேலே பயமாக இருக்குது, நான் ஏதாவது ஆகுமோன்னு நினைக்கிறேன். இல்லை, ஹுவ அஹ்லமு வ அக்ரமு, அவர் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ள நபி, ரொம்ப சங்கையான நபி, எனது தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், நீ அல்லாஹ்வின் தூதரை இன்னும் புரியலை, அல்லாஹ்வின் தூதரை போல் ஒரு சங்கைக்குரிய மனிதரை நான் வாழ்க்கையில் பார்க்கல, என்னென்னவோ பேசுகிறார் உமைர். கடைசியா அரமனசோட சஃப்வான் வர்றார். ஜித்தாவிலிருந்து வந்து விட்டார்கள் 2 பேரும். ரசூலுல்லாஹ்ட்டையும் வந்தாச்சு. உமைர் அப்படி நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். சஃப்வான் நின்றார். இன்னும் இஸ்லாத்தில் சேர்ற மூடெல்லாம் வரல. இந்த பாதுகாப்பு கொடுத்ததையே இன்னும் நம்பலை. உயிர் பயமெல்லாம் இருக்குது. ஆனால் வந்தாலும் அந்த விட்டு கொடுக்காத கெத்தில் தான் பேசுகிறார் சஃப்வான். எப்படி பேசுகிறார் தெரியுமா?
அல்லாவின் தூதரே நீங்கள் எனக்கு மன்னிப்பு கொடுத்தீங்களா முகமதே, இப்படி அப்படிலாம் கேட்கல. நீங்கள் என்னமோ என்னை மன்னிச்சிட்ட மாதிரி இவர் சொல்கிறார், இந்த உமைர் சொல்கிறாப்புல, உண்மையா அப்படின்னு கேட்டார். சல்லாசம் சொன்னாங்க, சதகா உமைர், உமைர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சொன்ன உடனே சொன்னார், அப்படியா, நான் உடனே முஸ்லீம் ஆக முடியாது, எனக்கு இஸ்லாம் சம்பந்தமாக சிந்திக்க 2 மாதம் டைம் வேணும்னு கேட்டார் சஃப்வான். அதாவது அவர் எவ்வளவு உள்ளத்தில் உறுதியான ஆளாக இருந்தால் உயிர் பிச்சை கொடுத்து கொண்டு வந்து போகிற உயிரை கொண்டு வந்து காப்பாற்றின மாதிரி நேரத்தில் கிடைச்ச உயிர் போதுன்ட்டு டபால்னு காலில் விழுந்துருவாங்களே எல்லாரும். சொல்கிறாரு, இஸ்லாத்தில் சேர்றதுக்கு எனக்கு 2 மாதம் அவகாசம் வேணும், நான் இஸ்லாம் சம்பந்தமாக யோசிக்கணும். சல்லாசன் சொன்னாங்க, பெல் தசீருபி அர்பாத்தி அஷூர், 2 மாதம் இல்லை, உனக்கு 4 மாதம் டைம், நீ இஸ்லாத்தை குறித்து யோசிக்கலாம். நீ இஸ்லாத்தை பாரு, இங்கே இருக்கிற தொழுகையை பாரு, என்னை பாரு, சஹாபாக்களை பாரு, எங்கள் அஹ்லாக்கை பாரு, இதெல்லாம் அதுக்கு அர்த்தம். 4 மாதம் டைம். உண்மை, அந்த காலங்களுக்குள்ளாகவே சஃப்வான் மனம் வந்து இஸ்லாமை ஏற்றார். முஸ்லிம்களை பார்த்து, மஸ்ஜிதை பார்த்து, நபியை பார்த்து, அவர்களின் நடைமுறைகளை பார்த்து சஃப்வான் இஸ்லாத்திலே இணைந்ததால் இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதருக்கு அடுத்தபடியாக ரொம்ப சந்தோஷப்பட்ட ஜீவன் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாம் உமைர் என்கிற மிகப்பெரிய இஸ்லாமிய விரோதியாக இருந்து பின்னாட்களில் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய அழைப்பாளராக மாறிப்போன ஒரு மிகப்பெரிய போர்க்கள வித்தகர் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றைத்தான் பார்த்தோம். சாதாரணமாக அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஆட்சி காலம் வரைக்கும் எக்கச்சக்கமான பேரை இஸ்லாத்திற்கு சேர்த்து விட்ட இந்த போர்க்கள வித்தகர் உமைர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே அவர்கள் வஃபாத்தானார்கள். ஹிஜ்ரி உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு, அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு ஆட்சியினுடைய பெரும் பகுதி. அதற்கு பிறகு அவர்கள் வஃபாத்தானார்கள். கண்கள் நிறைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரியாதையோடு இஸ்லாத்திலே சேர்ந்ததிலே இருந்து அவர்களை பார்த்தார்கள். முன்னர் அவர்கள் சொன்னது போல், நான் பெற்ற மக்களை விட எனக்கு பிரியமானவர் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பொதுவாகவே இஸ்லாமிய வரலாறு இப்படி வியப்பான தகவல்களால் நிரம்பி இருக்கிறது. என்ன தெரியுமா? வாளெடுத்து கொண்டு பெருமானாரை கொல்லப்போவர்கள் பின்னாலே இஸ்லாமின் பாதுகாவலர்களாக மாறிப்போனார்கள். உமரும் அப்படித்தான், உமைரும் அப்படித்தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்தஸ்துகளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்த்தி வைத்து அவர்கள் செய்த அழைப்பு பணிக்கான மகத்தான நற்கூலிகளை அல்லாஹ் வழங்கி அவர்களின் அந்தஸ்துகளை மென்மேலும் உயர்த்துவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.